ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டான கண்டிஷன் தான் போயிட்டுருக்கு. மேலேயும் கீழேயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சைன்வேஸில் தான் வந்துட்டு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி முழுக்க முழுக்க பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆனால் பிஎஸ்யூ பேங்க் செக்டார் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இப்போ போயிட்டுருக்கு. அதே போல் ரியாலிட்டி இண்டெக்ஸும் ஹெல்த் கேர் இண்டெக்ஸும் வந்துட்டு வழக்கம் போல் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட சில இன்ஃபர்மேஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது பேடிஎம். ஸோ பேடிஎம்மில் ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கும் வந்துட்டு ஒரு 10% லோவர் செக்யூரிட்டை ஹிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்பிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லெண்டிங் பிஸ்னஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 10% இறக்கத்தை கொடுத்தாங்க. அகைன் வந்துட்டு ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்போது 20%. ஸோ கண்டினியூஸாக அடுத்த நாளும் வந்துட்டு 20%, கரண்ட்டாக ஒரு 10% இன்றைக்கி விழுந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஷேர் கிட்டத்தட்ட ஒரு 60% இறக்கத்தை கொடுத்துருக்கு. சில நான் காம்ப்ளைன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட ஒரு குற்றமாக இருக்குது. அதனால தான் இவங்க பேமெண்ட் பேக்கிங் லைசன்ஸை வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த நிலமையில் இன்றைக்கி மட்டுமே 19.4 லட்சம் ஷேர்ஸ் வந்துட்டு ஒன் ஹேண்ட் டு அனதர் ஹேண்டுக்கு வந்துட்டு போயிருக்கு. இது வந்து ப்ளூம்பர்க் டேட்டா மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் பையர்ஸ் யார் செல்லர்ஸ் யார் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஸோ சம்திங் எதுவும் நடந்துகிட்டு இருக்கு கம்பெனிக்குள்ளே. அதே போல் ரிசர்வ் பேங்க் எடுத்துக்க இந்த முடிவுனால இன்னும் ஷேர் கீழே போகும், நல்ல ஒரு வேல்யூக்கு வரப்போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இது மாதிரி ஒரு கிராஷ் என்ன நடந்துச்சு அப்படின்னு. வோடாஃபோன், எஸ் பேங்க் இந்த மாதிரி கம்பெனிகளில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இது மாதிரி நடக்கிறத. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்குள்ளே இடி நுழைய போகுதா அப்படிங்கிற ஒரு பரவலான செய்தியும் வந்துட்டு பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி வந்துட்டு கம்பெனியோட சிஇஓ ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. இடி வந்துட்டு கண்டிப்பாக தலையிட முடியாது, அந்தளவுக்கு நாங்கள் எந்த ஒரு பெரிய தப்பும் பண்ணலை, எந்த ஒரு மணி லாண்டரிங்கும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு சில பேர் கண்டிப்பாக இடிக்குள்ளே வரும், இன்னும் வந்துட்டு ஒரு ஃபைனலான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பங்குகளை வாங்குறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். இடியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டாக் மேலே இடி கேஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக வந்துட்டு பேடிஎம் கிட்ட எஃப்ஐ இன்வெஸ்டர் தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஐ இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்துட்டு இந்த பேடிஎம் கம்பெனி மேலே பணத்தை போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நீங்கள் ஒரு சேஃப்டிக்காக வேணால் மியூச்சுவல் ஃபண்டை போட்டுக்கலாம், ஆனால் அவங்க மொத்த பணத்தையும் மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஸ்டாக் இன்னும் வந்துட்டு ஒரு 100 கீழே போகும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்துட்டு ஓஎன்ஜிசி, ஐஓசி இது மாதிரி நிறைய ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.2 lakh crore பக்கம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது எதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு என்னென்ன பயன் இருக்க போது, நம்ம என்னென்ன கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்பரேட்டான ஒரு கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு நியூஸை வந்துட்டு இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஒரு ரேலி இருக்க போகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்ததாக வந்துட்டு கொச்சின் ஷிப்யார்ட் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி இந்தியன் நாவி கூட டீலிங் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்களோட பைப்லைனில் இது வரைக்கும் ஏகப்பட்ட டீலிங்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ கரண்ட்டாக வந்துட்டு இந்த டீலிங்னாலையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸோ கம்பெனியில் வந்துட்டு ஆல்ரெடி இவங்களோட Q3 ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டிப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்டாக் வந்துட்டு டிப் கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை, அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக இவங்களோட பைப்லைனில் வந்துட்டு இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இவங்க இந்தியன் நாவி கூட கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ப்ராஜெக்ட் வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் கிளைண்ட் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 500 கோடி. அடுத்ததாக இன்டர்நேஷனல் ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி கிட்டேருந்து கிட்டத்தட்ட 1799 கோடி பக்கம் இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு. இந்த மாதிரி இவங்க பைப்லைனில் இன்னும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மல்டி பேக்கிங் ரிட்டர்ன் தரப்போகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க ரிசல்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்களோட பைப்லைன்ஸில் இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும்போது இவங்களோட ரெவன்யூ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே போல் இவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் முடிச்சு கொடுக்க நெட் ப்ராஃபிட்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த நியூஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு அரோபிந்தா ஃபார்மை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு கொஞ்சம் தடுமாற்றமான நிலைமையில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்களோட Q3 ரிசல்ட் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ஒரு லாஸ் தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நல்ல ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலாக வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ஒரு கரெக்ஷனை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு இவங்க இங்கே யூஎஸ்ல இருக்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியான இவங்க சப்சிடரி கம்பெனிஸ் வந்துட்டு இவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 432 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்துட்டு ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துச்சு. இவங்க சப்சிடரியான யூஜியா அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இப்போ அந்த கம்பெனியை வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மணியை வந்து நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறக்கான வாய்ப்பு என்னை பொறுத்தளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இவங்க பண்ணியிருக்கிறது ஓரளவுக்கு நல்ல நியூஸ் தான். ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு மார்க்கெட் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இவங்களோட Q3 பர்ஃபார்மன்ஸ், இன்னும் சில பிரச்சனைகள் வந்துட்டு கம்பெனிக்குள்ளே இருக்குது, மறைமுகமாக இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நமக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசலாம். ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபியூச்சரில் வந்துட்டு இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மட்டுமே ஒரு 7% பக்கம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட JLRோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. அதே போல் இவங்களோட JLRோட சேல்ஸும் வந்துட்டு நல்லாவே குவார்டர் சரி இயர் ஆன் இயர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு நியூ ப்ராடக்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க, போத் EV அண்டு JLRோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஸோ ஃபர்தராக இந்த கம்பெனி எடுக்கிற ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் ஒவ்வொரு முடிவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. Q3 பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சொன்ன ஒரு டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் ஒரு 850 to 900 அப்படிங்கிற ரேஞ்சை ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அதை தாண்டி இப்போ வந்துட்டு ஸ்டாக் போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு 650லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். மேபி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நான் SCP பண்ணிகிட்ருக்கேன். நான் SCP வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இதில் SCP பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு ரிட்டர்னில் நான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இப்போ இருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பங்கில், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு உங்களுக்கு கண்ணில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான வீடியோ. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட என்னென்ன நியூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண நினச்சனோ எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.